Good morning students. Last class Kingdom Animalia Platyhelminthes வரைக்கும் அதோட காமன் கேரக்டர்ஸ் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஃபைலம் என்ன சொல்றோம்னா ஆஸ்கல்மின்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஸ்கல்மின்தஸ் இது எப்படி ஆஸ்கல்மின்தஸ் ரெண்டா பிரிக்கலாம். ஆஸ்டஸ் ஹெல்மின்தஸ் அப்படினா ஆஸ்டஸ் அப்படினா கேவிட்டி, ஹெல்மின்தஸ் அப்படினா வேம்ஸ். என்ன இருக்கு அப்படினா இங்க இன்னொரு பேர் சொன்னா ரவுண்ட் வேம்ஸ். என்ன சொல்றாங்க ரவுண்ட் வேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உருளை புழுக்கள். ஆஸ்கல்மின்தஸ் அப்படினா உருளை புழுக்கள். பிளாட்டிகல்மின்தஸ் அப்படின்னு பார்த்தோம் அது தட்டை புழுக்கள் சொல்லப்படுது. இது ஆஸ்கல்மின்தஸ் உருளை புழுக்கள். உடம்போட நடுப்புற கேவிட்டி இருக்கிறதுனால காத்தகிட்டே இருக்கு. அதோட கிராஸ் செக்ஷனை பார்க்கும்போது சர்க்குலரா இருக்கு. So it is called as round worm. Ascalmidas otherwise called as round worm அப்படின்னு சொல்லக்கூடியது. The Ascalmidas is previously called as nematode. The Ascalmidas முன்னாடி என்ன சொன்னாங்க nematode அப்படின்னு சொன்னாங்க. Now it is called as Ascalmidas. Ascalmidas is previously called as nematode. Now it is called as Ascalmidas. They are free living parasitic. Some of them are aquatic and some of them are terrestrial. என்னது இது ஃப்ரீ லிவிங்கா வாழக்கூடிய ஒட்டுண்ணி. ஒரு சிலது எப்படி இருக்கு அப்படின்னா அக்வாட்டிக்கா இருக்கு, ஒரு சிலது டெரஸ்ட்ரியல், ஒரு சிலது நீர்ல இருக்கக்கூடியது, ஒரு சிலது நிலத்துல இருக்கக்கூடியது சொல்றாங்க. The body is bilaterally diploblastic pseudocoelomate animal. சொல்றாங்க bilaterally symmetrical diploblastic and pseudocoelomate animal. Already you know what is bilaterally, what is diploblastic, what is pseudocoelomate. Bilateral na enna, diploblastic enna, pseudocoelomate உங்களுக்கு தெரியும். அத சொல்றாங்க the body is bilaterally symmetrical diploblastic and pseudocoelomate animal. Ascalmidas animals are. The body is unsegmented. சொல்றாங்க இது என்னது unsegmented, segmented தனித்தனியான segments இருக்காது. But the outermost covering a thin thick layer that is called cuticle. Body என்ன இருக்கும் அப்படியே வளவளன்னு இருக்கும் நீளமா. அந்த வெளிப்பக்கத்துல இருக்க ஒரு cuticle அப்படிங்கிற ஒரு கடினமான உரையால் ஆனது அப்படி சொல்றாங்க. In this Ascalmidas the alimentary canal is complete. என்ன இருக்கு alimentary canal it is called digestive system அப்படி சொல்லக்கூடியது. The alimentary canal is complete முழுமையா இருக்கக்கூடியது mouth to anus அப்படி சொல்லக்கூடியது. Next பாருங்க excretory system is in the form of renal glands. இந்த excretory system கழிவு நீக்கம் உறுப்பு அப்படி பார்த்தா renal glands அப்படிங்கிற ஒரு glands மூலமா என்ன பண்ணுது கழிவு நீக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. In the reproductive system sexes are separate. In the phylum Ascalmidas the animal sexes are separate. That means male and female organism separately. என்ன இருக்குன்னா male organism female organism அப்படி தனித்தனியா இருக்கு. Fertilization is internal. கருவுறுதல் உள்கருவுறுதல் நடக்கக்கூடியது. இதுல பார்த்தோம் அப்படின்னா sexes are separate, fertilization internal. Some of them are oviparous, some of them are ovoviviparous. என்ன சொல்றாங்க இதுல ஒரு சில உயிரினங்கள் oviparous முட்டையிடக்கூடியது, ஒரு சில உயிரினங்கள் ovoviviparous முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. First the oviparous example for Ascaris. Oviparous example என்ன சொல்லலாம் Ascaris சொல்லலாம். Ovoviviparous is called as Wuchereria bankrupt. That is called Phylliaria worm. யானைக்கால் ஏற்படுத்தக்கூடிய அந்த worm ஹெல்மின்தஸ் worm that is called Wuchereria. That is called ovoviviparous. முட்டையிட்டு அதுல இருந்து என்ன பண்ணும் young ones வரக்கூடியது. அதான் viviparous ovoviviparous கூடியது. இதோட காமன் கேரக்டர்ஸ் ஃபார் Ascalmidas. Ascal அப்படினா cavity round worms அப்படி சொல்லப்படுது. That is the common characters for Ascalmidas. Examples Ascaris, Wuchereria அந்த மாதிரி நிறைய worms சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைலம் பார்க்கணும்னா ஃபைலம் Annelida. Platyhelminthes அடுத்து வரக்கூடியது Annelida. இந்த Annelida எப்படி பிரிக்கணும்னா Annelida, annulus and elos அப்படி பிரிக்கிறது. Annulus அப்படினா a ring form, ஒரு வளையம் மாதிரி இருக்கக்கூடியது. A ring, elos form. அது means segmented form. இந்த அனிமல்ஸோட உடம்பு பார்த்தனா அப்படியே வளையமா நிறைய ரிங்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அதாவது நம்ம segmented form, நிறைய செக்மெண்ட்ஸால் ஆனது. நம்ம இங்க ஃபைலம் Ascalmidas சொல்லிருக்கோம் unsegmented body. பட் இங்க பார்த்தோம் அப்படினா ஃபைலம் Annelida இருக்குன்னா segmented body. அத சொல்றாங்க segmented form. First segmented animal in the animal kingdom. அனிமல் கிங்டத்துல முதல் segmented animal எது அப்படினு பார்த்தோம்னா இந்த ஃபைலம் Annelida அப்படின்னு சொல்லக்கூடியதா. They are some of them are aquatic, some of them are terrestrial. They are free living animal. இது என்ன இருக்கு terrestrial இருக்கு, aquatic இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தா free living animal அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தா they are diploblastic, bilaterally symmetrical and schizocoelomate animal அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படினா இந்த pseudocoelomate பொய்யான உடற்குழியவை, இங்க பார்த்தா schizocoelomate. ஃபைலம் Annelidaல இருந்து தான் என்ன சொல்றோம் அப்படினா அந்த pseudomate அப்படிங்கிறது உண்மையா இருக்கு, உடற்குழி அப்படிங்கிறது உண்மையான உடற்குழியா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டிவிஷன் சொல்லக்கூடிய schizocoelomate animal அப்படின்னு சொன்னோம்னா ஃபைலம் Annelidaல இருக்கிற ஆர்கானிசம் சொன்னா
அதாவது they are diploblastic, that means ectodome, endodome, mesodome, bilateral symmetrical and schizocoelomate. Schizocoelomate eucoelomata அப்படி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தா இதோட பாடி மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட், அதாவது சொன்னா செக்மெண்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டாமெரிக்கலி ஒவ்வொரு செக்மெண்ட்டும் தனித்தனியா இருக்கும். இப்போ பாடி இப்போ ஒரு அனிமல் எடுத்துக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்வம் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் என்ன இருக்கும், தனித்தனியா இருக்கக்கூடியது. இந்த ஒவ்வொரு செக்மெண்ட் இன்னொரு செக்மெண்ட் நடுப்புல என்ன இருக்கும், ஒரு சுவர் இருக்கும். that is called septa. செப்டாங்கிற நடுப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவர்னால் பிரிக்கப்பட்டது. அந்த அமைப்பு that is called metamerism. The body is segmented, metamerically segmented. That means each segment is separated by the layer that is called septa. ஒரு உறை மாதிரி ஒரு வால் மாதிரி செக்டர். So it is, the process is called metamerism. இதுக்கு பேர் தான் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபைலம் அன்னலேடாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the path in this phylum Annelida, the longitudinal and circular muscles are used for locomotion. இந்த அனிமல்ல பார்த்தோம்னா இது இருக்கக்கூடிய longitudinal muscles circular muscles locomotion பேசும்போது some of the animals are getting some separate organism for locomotion. For example, parapodia. In Nereis, the parapodia is a locomotory organ. In Earthworm, the setae is a locomotory organ. இப்போ Nereisல பார்த்தோம்னா parapodia அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இது என்ன பண்ணுது, இது தண்ணீரை நீந்தறதுக்கு ஸ்விம்மிங் பண்றதுக்கு உதவுது. இதுவே Earthworm மண்புழுல பார்த்தோம்னா setae அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதுவும் used for locomotion. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா the circulatory system is closed type in this phylum Annelida. phylum Annelida பார்த்தோம்னா circulatory system அப்படிங்கிறது closed type. closed type என்ன இருக்கு அப்படின்னா blood vessels are separately, இந்த blood vessels அப்படிங்கிறது தனியான ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா nervous system is the primary stage அப்படின்னு சொல்லலாம். nervous system அப்படிங்கிறது primary stage. they are no brain but they are numerous ganglions are present. இந்த brain அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடையாது, ஆனா அது பதிலா இருக்க நிறைய ganglions அப்படிங்கறது இருக்கு. the ganglions are connected to the nerves to form the nervous system. the ganglions எல்லாம் இருக்க nerves ஆல கனெக்ட் பண்ணப்பட்டு ஒரு nervous system ஆ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இதுல பார்த்தா reproduction is sexually, முதல்ல என்ன சொல்றா reproduction phylum Annelida பார்த்தா reproduction is sexually. The development is the trophophore larva. The earlier development stage of the animal is called trophophore larva. இந்த animal earlier எதுல வரும்னா வரக்கூடிய larval stage க்கு trophophore larva. இது சொன்னா அப்படின்னா sexual development அப்படினு சொல்றோம். reproduction is sexually, but some of the animals are monoecious, some of the animals are dioecious. monoecious அப்படினா ஒரே அனிமல்ல மேல் ஃபீமேல் reproductive organ இருக்கக்கூடியது, that is called monoecious. dioecious அப்படினா தனித்தனியா மேல் ஃபீமேல் செப்பரேட்டா இருக்கக்கூடியது. இதுல பார்த்தோம் அப்படின்னா மோனோசியஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னா டயசிஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க முக்கியமா இந்த ஃபைலம் Annelidaவை பார்த்தோம்னா செக்மெண்டட் ஃபார்ம், மெட்டாமெரிசம், அதுக்கு அடுத்து பார்த்தா பாராபோடியா அண்ட் சீட்டே, சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது க்ளோஸ்ட் டைப், nervous system அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் the ganglia and also the trophophore larva in the life cycle. That is the common characters of phylum Annelida. இது phylum Annelidaவோட common characters. எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னா நீரிஸ், எர்த்வம் இதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் phylum Arthropoda. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய phylum Arthropoda. Platyhelminthes, Ascomyces, Annelida பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து Arthropoda அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்த்தோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்த்தோபோடா, ஆர்த்தோ அப்படின்னா ஜாயிண்டட் அர்த்தம், போட் அப்படின்னா ஃபீட், ஜாயிண்டட் ஃபீட், அதாவது ஜாயிண்டட் ஃபீட், கணுக்காலிகள், தமிழ்ல கணுக்காலிகள் அல்லது இணைப்பு காலிகள் சொல்லக்கூடியது. It is the largest phylum of the kinged Animalia. விலங்கு உலகத்திலேயே ஒரு பெரிய phylum அப்படின்னா இதுதான் அது phylum Arthropoda. It is the largest phylum of the kinged Animalia because largest class in the insecta is included in the phylum. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய வகுப்பு கிளாஸ் சொல்ற இன்செக்டா இதுல வருது, இந்த phylum தான் வருது. So it is called as the largest phylum. பார்த்தீங்கன்னா இதுல 2 to 10 million species, 2 இருந்து 10 million different species இருக்கு அப்படி சொல்றாங்க. இதுல இந்த phylum Arthropoda. அதனால தான் this is the largest kingdom in the phylum. இந்த Animalia largest phylum சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the Arthropoda phylum, the animals of Arthropoda are bilaterally symmetrical, segmented body, diploblastic and schizocoelomate. இது ரெண்டு உயிரினங்கள் என்னன்னா bilaterally symmetrical, segmented body. இப்போ Annelida மாதிரியே segmented body சொல்லப்படுது. அதுல வந்து பார்த்தா diploblastic and schizocoelomate. Schizocoelomate means true coelomata.
அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது ஸ்பெஷலா சொல்லிருக்கோம் ஏற்கனவே ஜாயிண்டட் லெக்ஸ் சொல்லிருக்கோம். they are the jointed appendages சொல்றாங்க. இந்த jointed legs are jointed appendages அப்படின்னு சொல்லப்படுது. they are used for locomotion. இதுக்கு முன்னாடி இருக்க உயிரினங்கள்ல பார்த்தா லோகோமோட்டிவ் ஆர்கன் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. பார்த்தோம்னா அனலிலால பாராபீடியா சீட்டெல்லாம் பார்த்துருக்கோம். இங்க பார்த்தா இந்த jointed appendages கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் இங்க வருது. that is used for locomotion அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா the body of the phylum arthropoda animals are covered by a chitinous exoskeleton. வெளிப்பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு exoskeleton வெளிப்பக்கத்துல ஒரு skeleton மாதிரி ஒரு உறையினால கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. That is one of the important character of this phylum arthropoda animal is molting or ecdysis. தோல் உரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினங்கள் வளரும்போது ஆகும் அதோட டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல மேல இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும். That is called molting or ecdysis சொல்லக்கூடியது. நீங்க கரப்பான் பூச்சில நிறைய பார்த்திருக்காங்க. That is called molting or ecdysis சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தா the body of the animal, the arthropoda, the phylum arthropoda, this phylum animals, the body is divided into three regions: head, thorax and abdomen. உடல் பகுதியை இது என்ன மூணு பார்ட்டா பிரிக்கலாம். தலைப்பகுதி, உடல் பகுதி, மார்பு பகுதி, வயிற்று பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த head regions, eyes, antenna are present. In the thorax region, the legs and limbs are present. In the abdominal regions, other organs are present. In the phylum arthropoda, the animals have numerous respiratory organs like gills, book lungs, gill slits are the respiratory organ. இது சுவாச உறுப்புகள் பார்த்தா இதுல gills இருக்கு, book lungs இருக்கு, gill slits அப்படி நிறைய இருக்கு. என்ன காரணம்னா நிறைய உயிரினங்கள் இருக்கறனால ஒவ்வொரு உயிரினங்களும் வெவ்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பிரேஷன் சுவாசம் அப்படிங்கறது பார்த்தா. அதுக்கு அடுத்து பார்த்தா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓபன் டைப். தோட்ட மண்டலம் அப்படின்னு பார்த்தா ஓபன் டைப் திறந்தவாய் தோட்ட மண்டலம். That means no blood vessels, open only. அதுக்கு பார்த்தா sensory organs, numerous sensory organs present. That is called antenna, eyes and whiskers. They all are in the head region. எல்லாமே எங்க இருக்கு? இந்த தலைப்பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பார்த்தா the excretory organs are Malpighian tubules and green glands. Some of the animals contains Malpighian tubules, some of the animals contains green glands. So the excretory organ is green glands and Malpighian glands. In the reproductive character, they are dioecious animals. That means both male and female sexes are separated. So all the organisms are oviparous. The phylum Annelida, all the organisms are oviparous. That means egg-laying animals. And the fertilization is internal. Fertilization means mulkaruudal அப்படிங்கறது சொல்றாங்க. Development is indirect or direct development. Both indirect and direct development. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Some of them are direct development, some of them are indirect development. In their life cycle, they are larval stages are present. In the life cycle, larval stages are present. That is called metamorphosis. அது பேர் வளர்ச்சியால உருமாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. Metamorphosis. Life history is metamorphosis. That is called larval stages are present. Example: crab, king crab, நண்டு சொல்லலாம், scorpion, tail, all the insects, cockroach, mite, housefly, all the insects are examples for the phylum arthropoda. தொகுதி கணுக்காலிகளுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. These are the common characters of phylum arthropoda அப்படின்னு சொல்லக்கூடியது கணுக்காலிகளோட முக்கியமான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் phylum என்ன பார்த்தா phylum mollusca. Mollusca means soft bodied animals. மெல்லுடலிகள், மென்மையான உடலை உடைய உயிரினங்கள். So it is called as molluscans. Molluscans means soft body. It is the second largest phylum in the kingdom Animalia. எப்படி phylum arthropoda first largest phylum அதுவே second largest phylum எது அப்படி பார்த்தா phylum mollusca. kingdom Animalia விலங்குலகத்துல இரண்டாவது பெரிய தொகுதி அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இந்த molluscan மெல்லுடலிகள் தான் சொல்லக்கூடியது. This molluscan, the organisms are some of them are terrestrial, some of them are aquatic, especially for marine and freshwater. இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல ஒரு சிலது தரைவாழில இருக்கு, ஒரு சிலது நீர்ல வசிக்கக்கூடிய இருக்கு, marine waterல இருக்கு, fresh waterல இருக்கு அப்படி சொல்வாங்க. The body of the animal is bilaterally symmetrical, triploblastic and coelomate animal. The body of the animal is bilaterally triploblastic and coelomate animals. The body is unsegmented. Body is unsegmented. இங்க நோட் பண்ணனும். denoted the word unsegmented. என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி இந்த phylum arthropoda வந்து segmented body, இங்க பார்த்தோம் அப்படினா unsegmented. என்ன காரணம் அப்படினா இந்த உடல் எப்படி இருக்கு? ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. molluscan சாஃப்ட்டா இருக்கு. அதனால அந்த segmentation அப்படிங்கிறது தெளிவா இல்ல. சார் எப்படி சார் இருக்கு அப்படினா the head region,
muscular foot and visceral mass. எப்படி இருக்கும், தலைப்பகுதின்னு ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு அடுத்து இந்த மஸ்குலர் தசையலான பாதம்னு ஒரு அமைப்பு இருக்கும், நடுப்புற என்ன இருக்கா விஸ்ரல் மாஸ் ஆர் விஸ்ரல் பாடி, ஒரு தசையான ஒரு தொகுப்பு, இதை கவர் பண்ணி என்ன இருக்கா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி மேல ஒரு ஓடு மாதிரி ஷெல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். that cell is called as mantle. அந்த visceral mass அந்த செல்லை கவர் பண்ணிருக்கிறது mantle அப்படின்னு சொல்றாங்க. So the molluscans are unsegmented animals, but the body is divided into three parts: head region, muscular foot region, and visceral mass or visceral body region. The visceral mass is covered by a cell-like structure that is called as mantle. Okay. Next, the respiration is in the form of cnidia or gills. This is the respiration process in the form of cnidia or gills. The respiratory organs are present. Next part of in the phylum Mollusca, the digestive system is completely digestive system. The digestive system is completely the digestive system, complete digestive system. The radula structure is present for that. The radula is look like a teeth-like structure. Radula is a teeth-like structure. Next part sense organs. The sense organs are numerous sense organs are present in the organism. Both tentacles, eyes, and ostridium. Tentacles and eyes and ostridium. Ostridium is especially used for the nature of the water. தண்ணீர் கூடிய தன்மை, அந்த சல்லினிட்டி எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமா பயன்படக்கூடிய இந்த உறுப்பு, உணர்வு உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னன்னா ஆஸ்ட்ரேடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. Next, the circulatory system is open type of circulation. Look like the phylum Arthropoda. In the reproductive character, they are dioecious and oviparous. The reproductive characters, they are dioecious and oviparous. The development is indirect. Development is indirect in the form of larva. The development is indirect in the form of larva. The larva is called as veliger larva. The larva is called as veliger larva. These are the common characters of phylum Mollusca. வெள்ளுடையோட பொதுமையான பண்புகள்னா examples for phylum Mollusca. இந்த mollusca என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைலா. பைலா மீன்ஸ் நத்தை. அதுக்கடுத்து மசில், ஃப்ரெஷ் வாட்டர் மசில், மரைன் வாட்டர் மசில், நன்னீர் மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பிங்கேட்டா. பிங்கேட்டா மீன்ஸ் பியல், முத்துக்கள். அதுக்கடுத்து செப்பியா, கட்டில் ஃபிஷ். These are the common examples for phylum Mollusca. The phylum Mollusca முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா the unsegmented, அதுக்கடுத்து cnidia and ostridium, radula, teeth, veliger larva. These are the important characters for the phylum Mollusca. Next நம்ம பார்க்கக்கூடிய phylum Echinodermata. That is the last phylum of the invertebrate. Invertebrate கடைசி தொகுப்பு எப்படி பார்த்தோம்னா phylum Echinodermata. The Echinodermata echino தனியாவும் dermata echino means spiny, derm means skin. Spiny skin, முத்தோலிகள். இதோட ஸ்கின்ல நிறைய என்ன இருக்கு, ஸ்பைன்ஸ் இருக்கு. that is called spiny means முத்தோலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. that is the phylum Echinodermata. தமிழ்ல முத்தோலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லயே மீனிங் இருக்கு. அதோட ஸ்கின்ல என்ன இருக்கு, நிறைய முள்கள் இருக்கறனால முத்தோலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. all are exclusively marine animal. இந்த ஃபைலத்துல பார்த்தோம்னா எல்லாமே marine animal. all are exclusively marine animal and radial symmetrical. and all are exclusively marine animal and radial symmetrical. But one different is the larva are bilateral symmetrical. The adults are radial symmetrical, but larva is bilateral symmetrical. Next பார்த்தா mesodermal endoskeleton. இதோட வெளிப்பகுதியில mesodermal, இதோட ஸ்கெலிட்டன்ல mesodermal endoskeleton இருக்கு. they form as spines. அதேனா அது முட்களா வருது. so it is called as Echinodermata. அதனால தான் Echinodermata அப்படி பேர் வருது அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா the importance of this phylum Echinodermata, there is one important system that is called water vascular system. கால்வாய் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் vascular system, தண்ணி இதோட உடம்புக்குள்ள போயிட்டு வெளியில வரக்கூடியது. அது பார்த்தோம் அப்படின்னா the open in the mouth region and in the canal, large canals that is called tube and large that is called tube feet. நீளமான ஒரு ஆம்புலா கெனால் மாதிரி இருக்குது. கடைசியில கால்கள் டியூப் ஃபீட் அப்படிங்கிற கால்கள் அப்படியே கூடியது. இது என்ன இதன் வழியாக இந்த வாட்டர் உள்ள போயிட்டு வெளியில வரும். இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எது ஹெல்ப் ஆகுதுன்னா ஃபுட் பிடிக்கிறதுக்கு, எக்ஸ்கிரீஷனுக்கு, எல்லா சைட்லயும் இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் மூலமா நடந்துரும். தனக்கு தேவையான உணவை சேகரிச்சுக்கும், அதுல இருந்து தனக்கு கழிவுகள் நீக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அது எல்லா முக்கியம் பார்த்தோம்னா இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த phylum Echinodermata. phylum Echinodermata ஒரு முக்கியமான கேரக்டர் என்னன்னா this is called as water vascular system. இது என்னென்ன இருக்குன்னா ambulatory canal or tube feet and podia are present. In this phylum Echinodermata the digestive system is complete. இதுல பார்த்தோம் அப்படின்னா digestive system அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கு.
அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்ஷன். இதற்கு மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைல மாதிரி ஒரு வெல் டெவலப்டு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் கிடையாது, ஆப்சென்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வாட்டர் மார்க்லர் சிஸ்டமே எக்ஸ்கிரீஷன் ஒர்க்கையும் பண்ணுறதுனால நோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் present. So it is absent the excretory organs. Nervous system and sense organs also poorly developed. The nervous system and sense organs பார்த்தா ரொம்ப poorly develop ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா circulation is open type. இந்த phylum annel phylum Echinodermata, the circulatory system is open type of circulatory system. Next பார்த்தா sexes are separate, that is called dioecious. இதுல male female அப்படின்னு தனியா இருக்கு. Sexes are separate. Fertilization is internal external. கருவுங்கிறது வெளிக்கருவுல internal fertilization இல்ல external fertilization அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா development is indirect. இதுல என்ன இருக்கு இந்த development வளர்ச்சி அப்படிங்கிறது மறைமுகமானது. They are in the larval form. larval forms அப்படின்னு சொல்லப்படுது. That is some of the larval forms are present in the phylum Echinodermata. The Gopher larva அது மாதிரி பார்த்தோம்னா இதுல என்ன larval forms இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு especially ஒரு special character is the power of regeneration. இதுக்கு என்ன இருக்கு the regeneration மறு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. That is the power of regeneration, the special character for the phylum Echinodermata. phylum Echinodermata ஒரு பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா power of regeneration. Regeneration means we lost some body parts to regenerate the new parts. இதோட உடலோட ஒரு பகுதி போயிடுச்சுன்னா அது என்ன தன்னால் மீண்டும் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ்ல ஒரு பகுதி கட் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணிக்க திரும்ப உருவாக்கும் அப்படிங்கிறதா தட் இஸ் ஃபார் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஃபைலம் எக்னோடெர்மேட்டா. எல்லா அனிமல்ஸும் கிடையாது, இல்லை ஒரு சில அனிமல்ஸ்க்கு மட்டும் இந்த ரீஜெனரேட்டிவ் பவர் ஃபைலம்ல இருக்கு, இந்த ஃபைலம் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா காமனாக பார்க்குற எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன், sea urchin and sea lily, sea cucumber, some of the examples for phylum Echinodermata. இந்த சொல்லக்கூடிய நட்சத்திர மீன், கடல் அர்ச்சின், கடல் வெள்ளரி, கடல் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கினோடெர்மட்டாவான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஃபைலம் எக்கினோடெர்மட்டாவோட இன்வெர்டேட் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலம், எல்லா முக்கியமான எல்லா ஃபைலம் அதோட காமன் கேரக்டர்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கார்டேட்டா பார்க்கணும், அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.